ஒரு சிறிய ஊரில் ராஜு என்ற ஒரு புத்திசாலி சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு வரைவது மிகவும் பிடிக்கும். ஜன்னலின் அருகில் உட்கார்ந்து நிறைய காகிதங்களில் அழகாக வரைந்து கொண்டிருப்பான். ராஜுவுக்கு காகித விமானங்கள் செய்வது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் நிறைய காகிதங்களை வீணாக்கினான். குப்பை தொட்டி முழுக்க காகிதம் நிரம்பி இருக்கும். ஒரு இரவு ராஜு தூங்கிக் கொண்டிருந்தான். அமைதியான இரவு. நிலவொளி அறைக்குள் விழுந்தது. திடீரென்று கிர் என்று சத்தம் கேட்டது. படுக்கையின் கீழிருந்து ஏதோ சத்தம். ராஜு பயந்து எழுந்தான். அவன் பார்த்தான். கிழிந்த காகிதங்களும் பழைய நோட்டு புத்தகங்களும் சேர்ந்த ஒரு விசித்திரமான மிராண்டி. அது காகித மிராண்டி. "நீ எவ்வளவு காகிதம் வீணாக்குற? மரங்கள் நம்மை காப்பாற்றுது. ஆனா நீ அவைகளை வருத்தப்படுத்துற." ராஜுவின் கண்களில் நீர் வந்தது. "மன்னிச்சிடு, இனிமேல் நான் காகிதம் வீணாக்க மாட்டேன். நான் மாறிக்கொள்கிறேன்." அடுத்த நாள் ராஜு ஒரு பெரிய மாற்றம் செய்தான். ஒரே காகிதத்தின் இரு பக்கங்களிலும் எழுத ஆரம்பித்தான். பழைய காகிதங்களை அழகான கைவினைப் பொருட்களாக மாற்றினான். பள்ளியில் அவன் சொன்னான், "நாம் மரங்களை காப்போம்." எல்லா குழந்தைகளும் சேர்ந்து பழைய காகிதங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் புதிய மரக்கன்றுகளை நட்டார்கள். பள்ளித்தோட்டம் பசுமையாக மாறியது. ஒரு நாள் காகித மிராண்டி மீண்டும் தோன்றியது. இந்த முறை அது சிரித்துக்கொண்டே இருந்தது. "நன்றி ராஜு, நீ உண்மையிலே மாறிட்ட." அது மெதுவாக ஒளித்துகள்களாக மாறி பூஃப் என்று மறைந்துவிட்டது. காகிதம் வீணாக்காதீர்கள். மரங்கள் நமக்கு உயிர் கொடுக்கின்றன. அவற்றை பாதுகாப்போம். புத்திசாலியாக பயன்படுத்துவோம். சேவ் ட்ரீஸ். மரங்களை காப்போம்.